Hello friends, welcome to our channel. நாளொரு டேஸ்டி சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க friends? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு வித்தியாசமான டேஸ்டா இருக்கிற ஒரு ரெசிபியை தாங்க செய்ய போறோம். எக் மெயின் இன்கிரிடியன்ட்டா வச்சு அதுல வித்தியாசமான இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு எக் மலாய் கறி தாங்க செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எக் வச்சு நம்ம பலவிதமான ரெசிபிஸ் நம்ம செஞ்சிருப்போங்க. குறிப்பா கிரேவில பாத்தீங்கன்னா நிறைய மசாலா சேர்த்து செஞ்சிருப்போங்க. ஆனா இந்த கிரேவி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை. இந்த கிரேவி செய்யறதுக்கு ஒரு மசாலா தயாரிப்போங்க, அதுவும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். அப்புறம் ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்க்ரீடியன்ட் ரொம்பவுமே வித்தியாசமானது. நம்ம இது வரைக்கும் கிரேவிக்கு நம்ம இந்த பொருள் சேர்த்துனது கிடையாது. வாங்க என்ன பொருள் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். இந்த கிரேவி செய்யறதுக்காக நான் முதல்ல எக்கை பாயில் பண்ணிக்கிறேங்க. ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். வேகிறதுக்காக மூடி வச்சிடலாங்க. இந்த முட்டை வேகிறதுக்குள்ள நம்ம இந்த கிரேவி செய்யறதுக்கான மசாலாவை அரைச்சிடலாங்க. இப்போ மசாலா அரைக்கிறதுக்காக பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். அதை கியூபாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க. பூண்டு 4 பல், அதையும் சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் 3, அதையும் சின்னதாக கட் பண்ணியிருக்கேங்க. இஞ்சி 1 துண்டு அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன். கூட ஜீரகம் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க. இப்ப கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா பொருளையும் மிக்சியில சேர்த்திக்கலாங்க. நான் முதல்ல வெங்காயத்தை போட்டுக்கிறேன். பூண்டு சேர்த்திக்கலாங்க. பச்சை மிளகாய் காரத்துக்கு, அப்புறமா இஞ்சி சேர்த்திக்கலாங்க. ஜீரகத்தையும் போட்டுக்கலாம். நல்லா பேஸ்ட் ஆகிற மாதிரி அரைச்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா பேஸ்ட் ஆகிற மாதிரி அரைச்சி எடுத்தாச்சுங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா முட்டையும் நல்லா வெந்துருச்சுங்க. இறக்கிடலாம். முட்டையோட ஓடு எப்படி ஈஸியாக உரிக்கிறதுன்னு நான் சொல்கிறேங்க. அதுக்கு வெந்த முட்டையை ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி ஒரு 2-3 தடவை நல்லா குலுக்குனீங்கன்னா பார்த்தீங்கன்னா முட்டையோட ஓடு நல்லா ஈஸியாக உடஞ்சிருங்க. அதுக்கப்புறமா உரிச்சிங்கன்னா ரொம்பவுமே ஈஸியாக ஓடு வந்துருங்க. இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். முட்டையோட ஓடு உரிக்கிறது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா முட்டையும் நான் உரித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ எடுத்து வச்சிருக்கிற முட்டையை பார்த்தீங்கன்னா நான் 2ஆக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. எல்லா முட்டையும் இதே மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சிடலாங்க. நீங்கள் முழுசாக போடுறதுனாலும் ஓகே தாங்க. எக்கு அது கீறிட்டு நீங்கள் முழுசாக போட்டாலும் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா எக்கையும் நான் 2ஆக கட் பண்ணி வச்சுட்டேங்க. தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம மசாலாவை தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க. மசாலா கொதிக்கும் போது எக் சேர்த்துனா போதும். இப்போ நம்ம எடுத்துருக்கிற மசாலா பார்த்தீங்கன்னா 5 முட்டைக்கு சரியாக இருக்குங்க. இப்போ கிரேவி செய்யறதுக்காக நான் அடுப்பில் முதல்ல ஒரு மண்சட்டி வச்சுருக்கேங்க. மண்சட்டி காஞ்சதும் அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டுங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட்டை ஊற்றிக்கலாங்க. இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டுங்க. அலசி அந்த தண்ணியை இந்த மசாலாவோட சேர்த்திக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதில் போட்டுக்கலாங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. மிளகுத்தூள் பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கூட இல்லைங்க, ரொம்ப கொஞ்சமாக தான் சேர்த்திக்கிறேன். நல்ல பச்சை வாசம் போகிற வரைக்கும் கிரேவி கொதிக்கட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவோட பச்சை வாசம் போயிடுச்சுங்க. கிரேவியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்க்ரீடியன்ட்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது 1 டம்ளர் பால் தாங்க. 1 டம்ளர் பால் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் சேர்த்திக்க போகிறோம். இந்த கிரேவியோட ஃப்ளேம் லோவில் வச்சுக்கோங்க. லோவில் வச்சுட்டு அதுக்கப்புறமா பால் ஊற்றிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற எக்கை சேர்த்திக்கலாங்க. ஒன்றுக்கு ஒன்று முட்டாத மாதிரி தனித்தனியாக போட்டுக்கோங்க. நல்லா இந்த கிரேவி கெட்டியாக வரைக்கும் கொதிக்க விட்டுறலாம். ஒரு 5 மினிட்ஸ் போதுங்க, கிரேவி கெட்டியாயிடும். கரண்டி விட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளற வேண்டாங்க, பதனமாக மட்டும் திருப்பி விடுங்க. கிரேவி கெட்டியாயிடுச்சுங்க, இறக்கிடலாம். ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாங்க. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க. மண் சட்டிங்கிறதுனால இன்னும் கொதிச்சிட்ருக்கு.
ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டான எக் மலாய் கறி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டை ஃபீல் பண்ணுவீங்க. இந்த எக் மலாய் கறி பார்த்திங்கன்னா பூரி, சப்பாத்தி, ரோட்டி, நான் இந்த வெரைட்டிஸ்க்கெல்லாம் வச்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன் தோசைக்கு கூட சூட்டபுளாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நான் பூரி செஞ்சுருந்தேங்க. அதுக்கு சைட் டிஷ்ஷாக இந்த எக் மலாய் கறியை நான் செஞ்சுருந்தேங்க. ரொம்பவுமே சூட்டபுளாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த வித்தியாசமான ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை நான் மற்றொரு டேஸ்டியான சமையலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க.